அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து சில யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கிற போது அது எந்த லக்னம், எந்த ராசி, எந்த நட்சத்திரம் என்பதை பார்த்து அடுத்து இந்த ஜாதகத்திலே யோகங்கள் இருக்கிறதா, இது யோகமான ஜாதகமா என்றெல்லாம் கேட்பார்கள். ஆக யோகமான ஜாதகம் என்பதை நாம் எப்படி சொல்லுவது என்று சொன்னால், பல்வேறு விதமான யோகங்கள் அந்த ஜாதகத்திலே இருந்தால் இது யோகமான ஜாதகம் என்று சொல்லுவோம். யோகங்கள் குறைவாக இருந்தால் இது மத்தியமான ஜாதகம் என்று சொல்லுவோம். யோகங்களே இல்லாவிட்டால் இது ஒரு மிக சாதாரண ஜாதகம் என்று சொல்லுவோம். ஆக யோகங்களை பொறுத்துத்தான், அந்த யோகங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்துத்தான், அந்த யோகங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்துத்தான் அந்த ஜாதகத்தினுடைய வலிமையே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஜாதகத்தில் எத்தனையோ வகையான யோகங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 யோகங்களை பற்றி மட்டும் இப்பொழுது பார்ப்போம். மீதி யோகங்களை இன்னொரு பதிவிலே பார்ப்போம் என்பதை சொல்லி ஒரு 10 யோகங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிபுண யோகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஜாதகத்திலே நிபுண யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. அந்த நிபுண யோகம் என்று சொன்னால் என்ன என்றால், ஒரு ஜாதகத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து 12 ராசிகளிலே ஏதாவது ஒரு ராசியிலே இருந்தார்களேயானால் அதற்கு நிபுண யோகம் என்று பெயர். சூரியனும் புதனும் சேர்ந்து மேஷத்திலோ, ரிஷபத்திலோ, மிதுனத்திலேயோ, கடகத்திலேயோ, சிம்மத்திலேயோ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த யோகத்திற்கு பெயர் நிபுண யோகம் என்று பெயர். அந்த நிபுண யோகம் பெற்றவர்கள் மிகச்சிறந்த சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். அதே போல் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து மிதுனத்திலே இருந்தால், மிதுனம் புதனுக்கு சொந்த வீடு, அதில் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம் என்று பெயர். அதே போல் சூரியனும் புதனும் சேர்ந்து கன்னிராசியிலே இருந்தால் கன்னிராசி புதனுக்குரிய வீடு, ஆகவே புத ஆதித்ய யோகம் என்று பெயர். அதே நேரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து சிம்ம ராசியிலே இருந்தால், சிம்மம் சூரியனுக்கு சொந்த வீடு, ஆக சூரியனுக்கு சொந்த வீடான சொந்த வீட்டிலே சூரியன் இருந்து கூட புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகம் என்று பெயர். ஆகவே சூரியனும் புதனும் சேர்ந்து மற்ற ராசிகளில் இருந்தால் நிபுண யோகம் என்று பெயர். சூரியனும் புதனும் சேர்ந்து மிதுன ராசியிலேயோ, கன்னி ராசியிலேயோ, சிம்ம ராசியிலேயோ இருந்தால் புத ஆதித்ய யோகம் என்று பெயர். ஆக இந்த நிபுண யோகத்தையோ அந்த புத ஆதித்ய யோகத்தையோ பெற்றவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி கொடி நாட்டுவார்கள். அந்த துறையிலே சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள். அந்த துறையிலே நிபுணராக இருப்பார்கள். ஜோதிடக்கலை நிபுணர், சிற்பக்கலை நிபுணர், வாஸ்துக்கலை நிபுணர், ஓவியக்கலை நிபுணர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையிலே வல்லமை படைத்தவராக விளங்குவார். இந்த யோகத்திற்கு நிபுண யோகம் என்று பெயர். அதடுத்து குருச்சந்திர யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. குருச்சந்திர யோகம் என்று சொன்னால், ஒரு ஜாதகத்திலே 9 கிரகங்கள் இருக்கிறது. அதில் சந்திரன் ஒரு இடத்திலே இருப்பார், குரு ஒரு இடத்திலே இருப்பார். அந்த குருவும் சந்திரனும் கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலோ, அல்லது குருவுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், அல்லது சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் குருச்சந்திர யோகம் என்று பெயர். அது மட்டுமல்ல, குருவினுடைய வீட்டிலே சந்திரனும், சந்திரனுடைய வீட்டிலே குருவும் இருந்தாலும் கூட குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, குருவும் சந்திரனும் பரஸ்பரம் 7ஆம் வீட்டில் இருந்தால் கூட குருச்சந்திர யோகம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட குருச்சந்திர யோகத்தை பெற்றவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். குருவினுடைய திசையும் குருவுடைய புக்தியும் வருகிற போது, சந்திரனுடைய திசையும் சந்திரனுடைய புக்தியும் வருகிற போது அவர்கள் மிகச்சிறந்த நன்மைகளை பெறுவார்கள். இது குருச்சந்திர யோகம். அடுத்து பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை யோகம் என்று சொன்னால் என்னென்றால், ஒரு 12 ராசிகளிலே 9 கிரகங்கள் இருக்கும். அப்படி இருக்கிற போது, இப்போது ஒரு உதாரணம், செவ்வாயினுடைய வீட்டிலே சந்திரன் இருப்பார், சந்திரனுடைய வீட்டிலே செவ்வாய் இருப்பார். கடகராசி சந்திரனுக்குரிய வீடு, விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுக்குரிய வீடு. ஆக செவ்வாய் பகவான் கடகத்திலேயும்
சந்திர பகவான் விருச்சிகத்திலும் இருந்தால் பரிவர்த்தனை யோகம். செவ்வாயினுடைய வீட்டிலே சந்திரன், சந்திரனுடைய வீட்டிலே செவ்வாய், இப்படி பரிவர்த்தனையாக இருப்பார்கள். அந்த பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் இருந்தால் அந்த யோகத்தை பெற்றவர்களெல்லாம் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தினுடைய தசாபுக்தியிலே, அதாவது உதாரணத்துக்கு சொன்னால் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் இருந்தால் செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி காலம், சந்திர திசை சந்திர புக்தி காலங்கள் அவளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அடுத்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஒரு ஜாதகத்தில் 9ஆம் வீடு தர்ம வீடு, 10ஆம் வீடு கர்ம வீடு. கர்மம்னாக்கா செயல்னு அர்த்தம். கர்ம வீரர் காமராஜர்னா செயல் வீரர் காமராஜர்னு அர்த்தம். அதே போல் 9ஆம் வீடு தர்ம வீடு, 10ஆம் வீடு கர்ம வீடு. அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தர்மாதிபதி, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி கர்மாதிபதி. ஆக அந்த 9ஆம் வீட்டோனும் 10ஆம் வீட்டோனும், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏதேனும் ஒரு வீட்டிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்திலே இருந்தார்களே ஆனால் அதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். அது மட்டும் இல்லை, 9ஆம் வீட்டோனும் 10ஆம் வீட்டோனும் 9ஆம் வீட்டில் இருந்தாலும், 9ஆம் வீட்டோனும் 10ஆம் வீட்டோனும் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவர்கள் நல்ல பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைய நற்பாக்கியங்கள் கிடைக்கும். அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக அந்த துறையிலே அந்த 9ஆம் வீட்டோனுக்குரிய திசை புக்தி நடக்கிற போதும் 10ஆம் வீட்டோனுக்குரிய திசையும் புக்தியும் நடக்கிற போதும் அவர்கள் மிகச்சிறந்த நன்மைகளை தசாபுக்திகளை பெறுவார்கள். இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்து கஜகேசரி யோகம் என்று சொல்லி ஒரு யோகம் இருக்கிறது. கஜகேசரி என்று சொன்னால், கஜம் என்று சொன்னால் யானை, ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சொல்வார்கள் அல்லவா. ஆகவே கஜம் என்று சொன்னால் யானை, கேசரி என்று சொன்னால் சிங்கம். அதாவது கஜகேசரி யோகம்னா ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திரனும் குருவனும் பரஸ்பரம் 7ஆம் வீட்டில் இருக்கணும். உதாரணம், குரு விருச்சிக ராசியில் இருக்கார், சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார். இப்படி சந்திரனும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் 7ஆம் பார்வையினால் பார்க்கிறார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை உண்டு. சந்திரன் 7ஆம் பார்வையினாலே குருவை பார்க்கிறார், குருவும் 7ஆம் பார்வையினாலே சந்திரனை பார்க்கிறார். இப்படி பரஸ்பரம் குருவும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால் அதற்கு குருச்சந்திர யோகம் என்றும் சொல்லலாம். அடுத்து கஜகேசரி யோகம் என்றும் சொல்லலாம். கஜம்னா யானைன்னு சொன்னேன், கேசரினா சிங்கம், அதாவது யானைகளை பந்தாடக்கூடிய சிங்கம் போன்றவன் என்று பொருள். ஆகவே இந்த கஜகேசரி யோகத்தை பெற்றவர்கள் எதிரிகளை விரட்டி அடிப்பார்கள், எதிரிகளை வெல்வார்கள், எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. எந்த துறையிலே எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த தொழிலிலே போட்டியாளர்கள் எல்லாம் இவரோடு வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு முதன்மை இடத்துக்கு வருவார். இந்த யோகத்திற்கு பெயர் கஜகேசரி யோகம் என்று பெயர். துர்தூர யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. துர்தூர யோகம் என்று சொன்னால், துர்னாக்க தீமைகள், தூர அனுப்பக்கூடிய யோகம், தீமைகளை தூரம் அனுப்பக்கூடிய யோகம். அதாவது ஒருவருடைய ராசி பார்ப்போம், அந்த ராசியில் தான் சந்திரன் இருப்பார், ஜென்ம ராசியில் தான் சந்திரன் இருப்பார். அந்த ஜென்ம ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கணும். அந்த ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டிலையும் அந்த ஜென்ம ராசிக்கு 12ஆம் வீட்டிலையும் 2லும் 12லும் கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் துர்தூர யோகம்னு பேர். ஆக அப்படி இருக்குமே ஆனால் அந்த துர்தூர யோகம் பெற்றவர்கள் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், மிகச்சிறந்த உயர்பண்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அடுத்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். அதுக்கடுத்து கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள். அதுதான் துர்தூர யோகம்னு பேர். அந்த யோகம் இருந்தால் அது சிறப்பு. அதுக்கடுத்து உபயாச்சாரி யோகம். உபயாச்சாரி யோகம் என்று சொன்னால், ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பார், ஏதாவது ஒரு ராசியில் இருப்பார். அந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கணும். சூரியனுக்கு 2லும் 12லும் கிரகங்கள் இருக்கணும். அப்படி சூரியனுக்கு 2லும் 12லும் கிரகங்கள் இருந்தால் அதுக்கு உபயாச்சாரி யோகம்னு பேர். அந்த உபயாச்சாரி யோகத்தை பெற்றவர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் தலைமை பதவிக்கு வருவார்கள். கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவார்கள். எந்த துறையிலையும் வெற்றி கொடியை நாட்டுவார்கள். இதற்கு உபயாச்சாரி யோகம்னு பேர். அடுத்து விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் என்று சொன்னால், அதாவது ஒரு ஜாதகத்திலே 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இதெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ சூரியன் உதித்து வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு கருமேகம் மறைக்கிற போது சூரிய ஒளி பூமிக்கு வரல, அப்படியே சாயந்தரம் ஆயிட்ட மாதிரி இருக்குது. அடுத்து அந்த மேகமானது வெளியே போய்விட்டால், சூரியனை மறைக்காமல் வெளியேறிவிட்டால்
உடனே பட்டப்பகல் போல் அங்கே வெளிச்சம் வருகிறது. ஆகவே அது எப்படி மேகம் மறைக்கிறதோ, மேகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ, அதாவது சூரியன் மறைவு ஸ்தானத்திலே மேகத்துக்குள்ளே மறைந்து போகிறாரோ, அதே போல் இந்த ஒரு கிரகம் ஒரு ராசியிலே 3, 6, 8, 12 என்பது மறைவுஸ்தானம். ஒரு மறைவுஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருந்தால், 3ஆம் வீட்டோன் 6ஆம் வீட்டில் இருந்தால், அல்லது 6ஆம் வீட்டோன் 8ஆம் வீட்டில் இருந்தால், அல்லது 8ஆம் வீட்டோன் 12ஆம் வீட்டில் இருந்தால், அல்லது 12ஆம் வீட்டோன் 6லேயோ 8லேயோ 3லேயோ இருந்தால், ஆக ஒரு மறைவுஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருந்தால் அந்த மறைவுஸ்தானத்தினாலே வரக்கூடிய அந்த கெடுதல் நீங்கிடும். இப்போது உதாரணமாக சொல்கிறோம், நீதி என்று ஒரு சொல் இருக்கிறது. நீதிக்கு முன்னாலே ஆ போடுறோம். ஆ போட்டால் என்னாவது அநீதினை போகுது. ஆக நீதி இல்லை, அங்கே அநீதினை போகுது. அந்த அநீதிக்கு முன்னாலே இன்னொரு ஆ போட்டால் அநீதி என்றால் அது நீதி ஆகிடும். அதனால்தான் அதாவது விபரீத ராஜயோகம்னுவாங்க. ஒரு மறைவுஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். அதனால் விபரீத ராஜயோகம். அந்த மாதிரி விபரீத ராஜயோகம் பெற்ற ஜாதகர்கள் எதிர்பாராத வெற்றிகளை பெறுவார்கள். மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். நோயில்லாத நனமான வாழ்வில் பெற்றுவார்கள். எதிரிகளை பந்தாடக்கூடிய வல்லமை உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். இது விபரீத ராஜயோகத்தினுடைய சிறப்பு. அடுத்து கோட்டீஸ்வர யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. கோட்டீஸ்வர யோகம்னா சாதாரண மண்குடிசையில் பிறப்பான், கிராமத்தில் பிறந்திருப்பான், ஏழை விவசாயினுடைய தொழிலாளி பிறந்திருப்பான். ஆனால் அவனுடைய ஜாதகத்திலே பார்க்கிற போது குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கோட்டீஸ்வர யோகம். அந்த குருவுக்கு உச்ச வீடு எது என்று சொன்னால் கடகம். குருவுக்கு ஆட்சி வீடு, உச்ச வீடு, நட்பு வீடு, பகை வீடு, நீச்ச வீடு என்றெல்லாம் இருக்கிறது. ஆக அந்த குருவுக்கு உச்ச வீடு எது என்று சொன்னால் கடகம். கடகராசியிலே ஒரு உச்சபலம் பெறுவார். சீஃப் மினிஸ்டர், அதாவது ஆட்சி வீடு என்பது சீஃப் மினிஸ்டர் ரேங்க், உச்ச வீடு என்பது பிரைம் மினிஸ்டர் ரேங்க். ஆகவே பிரைம் மினிஸ்டர் ரேங்கிலே குரு பகவான் எங்கே இருக்கிறார்னாக்கா கடகராசியில் இருக்கிறார். அப்படி கடகராசியிலே குரு பகவான் இருந்து கூட கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த கடகராசியிலேயே குருவோடு சேர்ந்திருக்குமேனால் அதுக்கு கோட்டீஸ்வர யோகம்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு சாதாரண மண்குடிசையிலே பிறந்திருந்தாலும் அவன் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக ஆவான் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மையாகவும் இருக்கிறது. அதுக்கடுத்து அதே போல் கேதுவுக்கு உச்ச வீடு எது என்று சொன்னால் விருச்சிகம். எப்பவும் ராகுவும் கேதுவும் 7ஆம் வீட்டில் தான் இருப்பாங்க. ராகு ரிஷபத்திலே இருந்தால் கேது விருச்சிகத்திலே இருப்பார். ஆக கேதுவுக்கு உச்ச வீடு விருச்சிகம், ராகுவுக்கு உச்ச வீடு ரிஷபம். ஆகவே கேது உச்சம் பெற்றிருக்கிற போது அந்த உச்சம் பெற்ற கேதுவோடு குரு பகவான் சேர்ந்தாரேயானால் அப்போதும் கோட்டீஸ்வர யோகம். ஏனென்று சொன்னால் குருவுக்கு என்ன பேருன்னா தனம், தானியம், பசுபுத்திரலாகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு தனகாரகன்னு பேர். குரு செல்வச் செழிப்பு, பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, அதிகார பலம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக அப்படிப்பட்ட கிரகமாக விளங்கக்கூடிய குருவோடு கேது சேர்ந்திருந்தால், அதாவது கடகத்திலே குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கோட்டீஸ்வர யோகம். அதே போல் உச்சம் பெற்ற கேதுவோடு குரு பகவான் விருச்சிகத்தில் சேர்ந்திருந்தாலும் கோட்டீஸ்வர யோகம். ஆக குரு கேது சேர்க்கை கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. ஆக குருவும் கேதுவும் சேர்ந்து ஒருவருடைய ஏகத்திலே கடகத்திலே இருந்தாலும், அல்லது குருவும் கேதுவும் சேர்ந்து ஒருவருடைய ஏகத்திலே விருச்சிகத்திலே இருந்தாலும், அவர்கள் சாதாரண மண்குடிசையிலே ஏழை குடிசை குடியானவனுடைய மகனாக பிறந்திருந்தால் கூட அவர்கள் அந்த குழந்தை அந்த ஜாதகர் எதிர்காலத்திலே மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ஆவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அடுத்து மோட்ச யோகம். மோட்சம்னாக்கா எல்லாரும் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, எல்லாரும் வாழறாங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு மடிகிறாங்க. சில பேர் நரகத்துக்கு போகிறாங்கன்றாங்க, சில பேர் சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்றாங்க, சில பேர் மோட்ச உலகத்துக்கு போகிறேன்றாங்க, சில பேர் சிவலோக பதவி அடைந்தான்றாங்க, சில பேர் வைகுந்த பதவிக்கு போகிறேன்றாங்க. ஆகவே அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுந்தத்துக்கு, அந்த பரமபதத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? உங்களுடைய ஏகத்தில் லக்னம் என்று ஒன்று இருக்கும். அந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடு என்று ஒன்று இருக்கும். அந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடு என்பது மோட்சஸ்தானம். அந்த மோட்சஸ்தானம் அயன சயன யோக போகஸ்தானம்வாங்க. ஆக மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. மன அமைதி, மகிழ்ச்சி, மன நிம்மதியெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் வீட்டிலேயே இருந்தால், இப்போது ரிஷப லக்னம் 12ஆம் வீட்டோன் யார்? செவ்வாய். அந்த மேஷத்திலேயே செவ்வாய் இருந்தால், அல்லது கன்னி லக்னம் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? சூரியன். அவர் 12ஆம் வீட்டிலேயே சூரியன் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால், ஆக இந்த மாதிரி எந்த லக்னத்திலே யார் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதி,
அந்த 12ஆம் வீட்டிலேயே இருப்பாரேயானால் அதற்கு மோட்ச யோகம்னு பேர். இல்லற சுகம் உண்டு, போஜன சுகம் அவளுக்கு உண்டு, நித்திரை சுகம் உண்டு அவளுக்கு உண்டு, திருமணத்திற்கு பின்னாலே அவளுக்கு தாம்பத்திய சுகம் உண்டு, மன அமைதி உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு, மன நிம்மதி உண்டு, கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து இறப்புக்கு பின்னாலேயும் மோட்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனை சேராதார்னு சொன்னாரே திருவள்ளுவர். ஆக அந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் எப்போதும் பிறவியே இல்லாத அந்த வைகுந்தத்திலே, அந்த பரமபதத்திலே அந்த வீடு பேரை நாம் அடைய வேண்டுமானால் அதுக்கு 12ஆம் வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர் பல பிறவிகளிலே புண்ணியங்களை செய்திருப்பார். இந்த பிறவியோடு அவர் கடைசி பிறவியாக இருந்து அவர் போவார். ஆக 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த 12ஆம் வீட்டனோடு கேது சேர்ந்திருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மோட்சத்துக்கு போவார்கள். இதற்கு மோட்ச யோகம் என்று பெயர். ஆகவே அன்பர்களே, இந்த தினத்திலே ஒரு 10 யோகத்தை பற்றி இப்போது நாம் பார்த்தோம். மீதி யோகங்களை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.